அம்மி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து கிங் எஃப்எஃப் அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கமெண்ட் மஸ்ட்டாக கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகேவா? இன்றைக்கி நைட் அப்படி எனக்கு இந்த வீக்கில் நான் பண்ணிடுறேன். ஓகே, கமெண்ட் நிறைய பெண்டிங் வச்சுருக்கேன், அதுக்கு சாரி. உங்கள் கமெண்ட்டை நான் படிக்காமலாம் இல்லை, படிச்சுட்டு தான் இருக்கேன். ரிப்ளை மட்டும் கொஞ்சம் லேட் ஆகுது. ஷுவராக மண்டேக்குள்ளே ரிப்ளை எல்லாம் முடிச்சிடலாம். ஓகே, சரி வாங்கடா ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். அண்ட் தென் சீக்ரெட் ஆப்ஷன் பற்றி இப்போதைக்கு கேட்காதீங்க. நான் உங்களுக்கு அதை பற்றி அப்டேட் வந்து வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சீக்ரெட் ஆப்ஷன் வேணும்னு ப்ளீஸ். ஓகே, நான் கண்டிப்பாக ஷுவராக வந்து உங்களுக்கு அப்டேட் சொல்கிறேன். இதை நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. ஓகே, சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ தயாங் இன்னும் ஜாய் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பான். ஸோ ஜாய் அப்படியே தயாங்கே பார்த்துட்ருப்பா. தயாங் அது இன்னும் எவ்வளோ நேரம் என்னையே இப்படி பார்த்துட்டே இருக்க போகிறீங்க பிரின்சஸ்? இப்போது நீங்கள் ஓகே தானே? பயம்லாம் போயிடுச்சு தானே? என்னையே பார்த்துட்ருக்கனால இன்னும் உங்களுக்கு அதிகமாக பயம் இருந்துகிட்டே இருக்கலாம். அதனால் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் போகிறேன் பிரின்சஸ். பிரின்சஸ், நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? உங்கள் அண்ணங்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் இந்த நாட்டோட கிங். அவருக்கு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், உங்களை நல்லா பார்த்துப்பேன்னு. அதை இன்றைக்கி நானே தவற விட்டுட்டேன். ஆனால் நீங்கள் குடித்த அந்த ஜூஸ்லலாம் எதுவும் கலக்கலையே. நானும் அதை சோதிச்சும் பார்த்தாச்சு, எதுவும் பெருசாக இல்லை. அந்த பூ அதில் கலக்கலைன்னா எப்படி? வேறு எதாவது சாப்பிட்டீங்களா? வேறு எதாவது செய்ய சொல்லி நீங்கள் கேட்டு யாராவது எடுத்து வந்து கொடுத்தாங்களா? இல்லை நீங்கள் அதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிங்களா? எந்த தண்ணி குடிச்சிங்க? சொல்லுங்கள் பிரின்சஸ். இல்லை, அது மட்டும் தான் குடித்தேன். நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சொல்கிறதா தான் இருக்குது பதில். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், செக் பண்ணி. எதுலேயும் பெருசாக இல்லை பிரின்சஸ். நீங்கள் தான் சொல்லணும் எதுலன்னு. அந்த அந்த பூ தான் விஷமா? ஆமாடி ஜாய், அந்த பூ தான் விஷம். நீ சொல்லு, என்ன ஆச்சு? அது அது சொல்லலாமா வேணாமா? சொன்னால் வேற அசிங்கமாக இருக்குமே. இப்போ என்ன பண்ணுறது? ஜாய், பிரின்சஸ் சொல்லுங்கள், என்ன பண்ணீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஏதாவது குடிச்சிங்களா? யாராவது வந்து உங்ககிட்ட ஏதாவது கொடுத்தாங்களா? அந்த பூவை ஸ்மெல் பண்ணால் மயக்க வருமா? இல்லை ஜாய், அந்த பூவை ஸ்மெல் பண்ணாலாம் மயக்க வராது. அது உள்ளே போனால் மட்டும்தான். சொல்லு, ஏதாவது ஞாபகம் இருக்கா? அந்த பூ அழகாக இருந்தது பார்க்க. சரி, டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சாப்பிட்டு பார்த்தேன். என்ன சாப்பிட்டு பார்த்தியா? சும்மா லைட்டாக தான், இந்த மாதிரி கசக்கு சாப்பிட்டு துப்பிட்டேன். ஜாய், கறிவு இருக்கா இல்லையாடி? எதுலலாம் விளையாடணும்னு உனக்கு அவசியம் இல்லையா? எல்லாத்தையும் கிடைக்கிறதுலாம் வாயில் எடுத்து போட்டுப்பியா? டே, சாரிம்மா, மன்னிச்சுக்கோங்க. அது தெரியல. அது ஷோ, இந்த நாட்டோட பிரின்சஸ்டா, நீ அப்படி கத்துற. ஓகே ஓகே, இதுக்கப்புறம் அப்படிலாம் எது கிடைக்குதோ எடுத்து வாயிலெல்லாம் போட்டுறக்கூடாது, புரியுதா? இங்கே ஒருத்தவங்க செக் பண்ண வச்சுருக்கோம்ல, அவங்க செக் பண்ணிவிட்டு எது சாப்பிட்டுட்டு ஓகே இதை சாப்பிட்லான்னு சொல்கிறாங்களோ அதுதான் நீ சாப்பிட்ணும். அதுதானே பேலஸோட வழக்கம். நீ என்ன புதுசா எது தின்ட்டு கிடப்பியா? இல்லை, மன்னிச்சுக்கோங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது, அதான் அதை டேஸ்ட்டை. வாயை மூடு ஜாய், இன்னொரு டைம் இப்பெல்லாம் விளையாடிட்டுருக்காத, புரியுதில்ல? புரியுது, பார்த்து இருந்துக்கோமா. உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். உன் ஏழு ரொம்ப முக்கியம். ஏன்னா அது முக்கியம். பார்த்துரு. அப்படி சொல்லிட்டு தயாங் ஜாயோட தலையை அப்படியே லைட்டாக தடவுவான். தயாங், உங்களுக்கு என் மேலே ஏதாவது கோவமா? இல்லைம்மா, நீ குழந்த. இப்போ நான் கோவப்பட்டதை நினச்சி வருத்த தான் படுறேன். ஒன்றும் இல்லை. நீ அமைதியாக படுத்து தூங்கு. எனக்கு பயமாக இருக்கே. நான் வெளியே தான் இருக்கேன். நீ தயாங் கூப்பிட்டாலே நான் வந்து நிற்பேன்.
நீ அமைதியாக தூங்கு சரியா? ஜாய், உனக்கு என் மேலே கோவம்லாம் இல்லைல்ல? நான் வேற ரொம்ப கத்தி விட்டுட்டேன். இல்லை. இல்லை, நீங்கள் தானே திட்டினீங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி பூலாம் சாப்பிட்றது தப்பு இல்லை, நான் தான் சாப்பிட்டுக்கக்கூடாது. அப்புறம் ஜாய், எது கிடைக்குதோலாம் எடுத்து மூந்துன்னு இருக்கக்கூடாது, புரியுதா? எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்மெல் பண்ணிட்டுருக்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா? உனக்கு ஸ்மெல் பண்ணுறதுக்குன்னு கார்டனில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது, அது டெய்லி ஈவினிங் எடுத்து வந்து வைக்க சொல்கிறேன். நீ அதை எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்மெல் பண்ணு. புரியுதுல்ல? புரியுது தயம். சரி, நீ பாடு, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு தேங்க அங்கேருந்து போயிருப்பான். அப்படியே இந்த சைட். ஸோ அப்படியே இந்த சைட் ஷின்ஷி உட்காந்துருக்கா. இப்போ ஷின்ஷிக்கு எல்லா நியூஸும் வருது. என்ன, சோயாவுக்கு விஷம் வச்சாங்களா? யாரை கேட்டு இதை பண்ணீங்க? யார் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தது? யார் கொடுத்தா? சோயா மேலே எதுவுமே படக்கூடாது நான் சொன்னல, அதுக்கு மீறியும் பொறுமையாக தான் போனா என்ன அவ்வளோ அவசரம்? இல்லைம்மா. ஆமாம், இந்த விஷயம் தலைவருக்கு தெரியுமா? அம்மா அது தலைவர் சொல்லி தான் அதெல்லாம் பண்ணுறீங்களா? தலைவருக்கு இவ்வளோ அளவுக்கு சொல்லலாம்? எல்லாரும் சுயநலம் தானே, அதான் தங்கச்சியோட உயிரில் விளையாடிட்டுருக்காங்க போல். இல்லைம்மா, அது ரொம்ப 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 சின்னதான விஷயந்தாம்மா, அது ஈஸியாக முடிச்சிடலாம். சும்மா பயப்படுத்த மட்டும்தாம்மா. ஒரு நாள் காய்ச்சல் இருக்கும், அவ்வளோதாம்மா. இருந்தாலும் அவள் அம்மா அப்பா இல்லாத பொண்ணு, அவளுக்கு நான் மட்டும்தான் எல்லாம். தெரிஞ்சும் இப்படி பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு புரியலை. சரி, இன்னைக்கு உங்கள் தலைவர் என்னை வந்து இங்கே பார்க்கக்கூடாது, இது என் கட்டளைன்னு போய் சொல்லுங்கள். அம்மா என்னம்மா இப்படி, இதெல்லாம் வேணாம்மா, தலைவர் ரொம்ப வருத்தப்படுவார். அதான் நான் சொன்னது தான். அவனுக்கு புரியும், அவன் ஏன் காதல், என் கோவமும் அவனுக்கு புரியும். ஏன்னா அவன் ஏன் காதல். இங்கேருந்து யாரும் இருக்க வேண்டாம், கிளம்புங்க. அம்மா அது கிளம்புங்க. சரிங்கம்மா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாம் கிளம்பி போயிருப்பாங்க. அப்படி இந்த சைட் ஜிம்மன் ஒரு காட்டுக்குள்ளே நிறைய ஆளுங்களோட உட்காந்துருக்கான். ஐயா அது, டேய் எத்தனை டைம் சொல்கிறேன் ஐயா கொய்யான்னு கூப்பிட்டுட்டு இருக்காதீங்கன்னு. அண்ணா கூப்பிடுங்கடா. டேய் எழுந்துடுடா, முட்டி போடாதடா, எழுந்துடுடா. இல்லை, இது தலைவருக்கு கொடுக்குறமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இது எதுக்கு ஆரம்பித்தது? எல்லாரும் சமான்னு சொல்லி ஆரம்பித்தது. எல்லாரும் சமம் தான், இங்கே யாரும் உயர்ந்தவும் கிடையாது, யாரும் கீழே இருக்கவும் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்களே இப்படி பண்ணிகிட்டு இருக்காதீங்கடா. நீங்கள் நினைங்க நானும் ஈக்குவல் தான் எல்லாருக்கும் அப்படின்னு. புரியுதுல? புரியுதுண்ணா. ஆமாம், ஜாய்க்கு யார் அந்த பூவை எடுத்துகிட்டு போய் அவளோட குடிக்கிறதுல கலந்து வச்சது? சொல்லுடா, ஜாய்க்கு யாடா பண்ணது? அண்ணா அது ஏண்டா, எதுக்கு? உன்னை, நீ ஜாயோட காவலாளி தானே, அந்த வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே. இந்த பூவை எதுக்கு ஒன்று அங்கே நொட்ட சொன்னது? யார் சொன்னா? நான் சொன்னேனா? அண்ணா அது சும்மா பயம் படுத்தலான்னு. தயவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு நினச்சிக்கோ. ஏன் அப்படியே வெட்டி சாச்சிருவான் நம்மளெல்லாம். நினச்சிட்டு இருக்கீங்களா அவ்வளோ சைலண்ட்டாக இருப்பான்னு? எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஏன்டா அவ்வளோ அவசரப்படுறீங்க? எல்லாம் பொறுமையாக போய் தானடா எல்லாம் முடிக்க முடியும். எடுத்தோடனே விடுதலை எப்படிடா கிடைக்கும்? அதுக்கு தானே புரட்சி பண்ணிட்டு இருக்கோம். கிடைக்கும் கிடைக்கும், கிடைக்கிற வரைக்கும் நம்ம இருக்கணும் களத்தில், கிடைக்கணும். ஆமாம், நாளைக்கு அஃபிஷியலாக இந்த நாட்டோட குயின் ஆக போகிறா ஜோயா. எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம், அவள் குயின் ஆகணும். அது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா ஈவினிங்கா 2-3 அரசு இடங்கள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி நிறைய 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 விஷயங்கள் பண்ணணும். டேய் எல்லாம் ரெடியாக இருக்குல்ல? அண்ணா எரிச்சு துவம்சமாக்கிடலாண்ணா, எல்லாம் ரெடியாக தான் இருக்கு. அப்புறம் இப்போதைக்கு திருட்டெல்லாம் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்குது, அது அதிகமாகட்டும். அண்ணா இப்போ இப்படி புரட்சியில் இருக்கவங்க திருடுனா
அது நம்ம புரட்சிதுக்கு கெட்ட பேர் இல்லையாண்ணா? யார் பண்ணத்தடா திருடுறோம்? அது யார் பண்ணும்? உன் பண்ணும், ஏன் பண்ணும், இந்த நாட்டு மக்களோட பணம். அது நம்ம பணம்டா. இதுக்கு பேர் திருட்டு கிடையாது. அவன்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்து பங்கு போட்டு கொடுக்குறோம், அவ்வளோதான். சொன்னதில் ஞாபகம் இருக்கட்டும். பார்த்து நான் தாங்க அப்படின்னா சமாளிக்க பார்க்குறேன். நல்லா கிளம்புங்க. டேய் எழுந்துருங்கடா, சும்மா முட்டி போட்டு எழுந்துருங்க. அண்ணா கிளம்புறோண்ணா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பையன் போகிறான். அப்போ கரெக்டாக ஜிமின் கூப்பிட்றான். ஏவா அண்ணா, ஏவாடா. ஆமாம், கழுத்தில் எங்கள் செயினை காணும். அண்ணா அது இன்கேஸ் மாட்டிக்கிட்டேண்ணா. என்ன மாட்டினாலும் என்ன கொடுமை பண்ணாலும் என் வாயிலேருந்து உண்மை வராதுண்ணா. நான் செத்தாலும் சாவும் தவிர யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேண்ணா. டேய் விளக்க நம்ம இது தேவையா எனக்கு? இது நான் கேட்டேனா? நீ பழிக்காமல் சாகணும் தானடா அது கட்டி விட்றோம் உங்கள் எல்லார் கழுத்துலையும். உன் கழுத்தில் எங்கடா? நான் காலையில் குளிக்கும் போது ஆற்றுல இப்போ இடுப்பில் ஒன்று கட்டி வச்சுக்கோ. இதுக்கப்புறத்துலேருந்து எல்லோரும் இப்படியும் ஒன்று கட்டிக்கோங்க, கழுத்துலையும் ஒன்று கட்டிக்கோங்க, புரியுதில்ல? சரிங்கண்ணா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து ஜிமின் கிளம்பியிருப்பான். ஸோ இங்கே ஜங்குக் அரண்மனையில் ஒரு சின்ன ரகசியமாக ஒரு மீட்டிங் வச்சுருக்கான். அதில் கரெக்டாக சுகா, ஜிமின், அவங்க எல்லாம் வராங்க. ஜங்குக் அப்படியே தலையை கொஞ்சிட்டு உட்காந்துருக்கான். சுகா தான், ஏண்டா பொறுமை இல்லைல்லடா? பொறுமையே இல்லை, ஏண்டா உனக்கு இவ்வளோ அவசரம்? பொறுமை கொஞ்சம் நல்லா வச்சுக்கிட்டு நீயும் போ. உங்கள் அப்பா பண்ணால தியாக வாழ்க்கை இதை பண்ணு. எதுக்கு இப்படி இருக்க? எதுக்குடா இப்படி இருக்க? அண்ணா அது மன்னிச்சுக்கோங்கண்ணா. ஜிமின் நீ என்ன பிடுங்குற? அம்மா ஒற்றையருங்களாம் அனுப்ப சொன்னேன், அமிச்சு இன்ஃபர்மேஷன் வாங்கின்னு வந்தியாடா? எங்க நீ அமிச்ச ஆளுங்க பதில் எங்கடா? அண்ணா அது இன்னும் கிடைக்கலண்ணா. தயம் அண்ணா, ஜாய் இப்போ நல்லா இருக்காளா? தயம் ஜாய்க்கு என்னாச்சு? வாயை மூடுறா, நீ வாயை திறக்கவே கூடாது. ஜங்குக்கு வாய் மூட்டுரு. நான் என்னண்ணா ஆச்சு ஜாய்? வாய் மூடு. ஸோ இவர்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது போலையே. ஆனால் நல்லா கிங்கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணியா? அண்ணா அது இல்லைண்ணா டே அண்ணா இருண்ணா ஏண்ணா? ஜிமின் கையெடு, தயம் நல்ல அண்ணா. தப்பு தானா, நீங்கள் அடிங்க, நான் வாங்கிக்கிறேன். ஜங்குக்கிட்ட சொன்னால் பயப்படுவான் தான் சொல்லலை. என்ன ஆச்சு ஜாய்க்கு? ஜாய்க்கு விஷத்தை வச்சு கொடுத்துருக்காங்க. உன்னை எச்சரிக்கிறதுக்காக புரட்சி தலைவருங்க. எல்லாம் வந்துடுவாங்க, எல்லாருமே தலைவங்களாமே, ஆல் ஆர் ஈக்குவலாமே. அப்படி இருந்தா என்ன பண்ண முடியும் ஜங்கு? ஆனால் உனக்கும் உன் வேலை நடக்கணும், அப்படி தானே? அண்ணா அது சரி, இப்போ போங்க, இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம். நாளைக்கு வர இந்த நாட்டு ராணியா ஜோயா ஆக போகிறா. ஜோயா பத்திரமா பார்த்துக்கூடா, புரியுதில்ல? சரிங்கண்ணா. ஜங்கு அண்ணனோட கோவத்தில் எப்பவுமே அன்பு மட்டும்தான்டா இருக்கும். நீ போ, பயப்படாமல் தூங்க. மன்னிச்சுக்கோங்கண்ணா, போடா. தயம் ஜாய் எப்படி இருக்கா? மன்னிச்சுக்கணும் கிங், ஜாய் நல்லா இருக்கா? என்னை மன்னிச்சிடுங்க. இல்லைடா, உன்கிட்ட கொடுத்துருக்கேன் என் ஜாயை, அவளுக்கு எதுவும் ஆக நீ விட மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் பயப்படல, நீ போ. அண்ணன் சொன்ன ஞாபகம் வச்சுக்காத அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு இங்கேருந்து கிளம்பியிருப்பான். ஸோ அவனுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வந்திருக்காது. ஜோயா கூடயும் போய் இருந்திருக்க மாட்டான். ஸோ ஒரு இயர்லி மார்னிங்காக தான் ஜோயா கூட போய் இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஜோயா 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 ஜோயாம்மா எப்படி தூங்குறா? ஏதாவது ஜோயா 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 என்னாச்சு கிங்? அடி பாவி, தூங்கிட்டு இருந்தியா? நான் கூட என்னமோ நினச்சி பயந்துட்டேன், திருப்பி எதாவது குடிச்சு அப்படி ஆயிட்டியோன்னு. இல்லை நானே பயத்தில் எதுவுமே சாப்பிடல.
ஏண்டி? இல்லை வேண்டாம். சரி, பசிக்குதா? ஏதாவது செஞ்சு எடுத்து வர சொல்லட்டா? ம். இல்லை வேணாம் கிங். சரி, நீ என்ன நாள் ஞாபகம் இருக்கா? என்ன நாள்? ஓ, நீ ஃபிஷியலாக இந்த நாட்டோட குயினாக போகிற. ஆனால் இந்த இடம் எங்கள் அக்காவுக்கு உரியது தானே? இல்லைம்மா, இந்த இடம் உனக்கானது தான். ஏன்னா நான் உன்னை தான் காதலிச்சேன். அது உனக்கு புரியாத பட்சத்தில் எனக்கு அது என்ன சொல்லணும்லாம் தெரில. சரி, அதை விட இதுக்கப்புறம் நீ பத்திரமா இருக்கணும். நான் என்ன சொல்கிறேனோ அதை பற்றி தான் கேட்கணும். புரியுதில்ல? ம். ஏன்னா அந்த நாட்டோட குயின் நீ. உங்கள் அக்காவே எனக்கு எதிராக வந்தாலும் நீ என்னை விட்டு கொடுத்துடக்கூடாதுடி. ஏன்னா நான் யாரையும் நம்பலை, உன்னை தான் சோயா ரொம்ப நம்புகிறேன். என்னை சுற்றி இருக்கவங்க யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது எதுவுமே எனக்கு தெரில. நான் பண்ணுறது ரைட்டாக தப்பா எனக்கு எதுவும் தெரிலம்மா. எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக நான் தூங்க கூட இல்லடி. உன்ட மடி தாயேன், கொண்டான் அப்படியே படுத்துக்கிறேன். தாடி. ம், படுத்துக்கோங்க கிங். நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம்ல, சந்தோஷமாக இருக்கலாம்ல. ம். நல்லது பண்ணால் நிம்மதி சந்தோஷம்தான். அப்போவும் நிம்மதி இருக்காது. ஏன் சுத்தலாம் எவனும் தின்றான்னு கடுப்பாக இருக்கும். அதுக்கு இந்த கடுப்பு எவ்வளோ பரவாயில்ல. உங்கள் அக்கா சாகலாம் இல்லை. அப்படியா? அப்போ அவள் எங்கே? எனக்கு காட்டுறீங்களாக்கி? ஐயோ, இவகிட்ட வேறு வளரிட்டுனே. அதாவது கனவுல என்கிட்ட புஜ்ஜுன்னா புஜ்ஜுன்னு ஒரு பேய் வந்தது. உங்கள் அக்கா மேக்கப் காரி. நல்லாவே இல்லை. பேயாக இருக்கும்போது கூட சும்மாவே நல்லா இருக்க மாட்டா. இல்லை, அப்போயும் நல்லாவே இல்லை. எங்கள் அக்கா என்ன மாதிரி தானே இருப்பா. அப்போ அவள் நல்லா இல்லைன்னா நானும் நல்லா இல்லையா? இல்லை, நீ அழகுடி, நீ அழகு. நீ என்னோட ராணி. என்னோட மகாராணிடி. எனக்கு எல்லாமே நீ தான் இதுக்கப்புறம். அதனால் நீ அழகு, என் தங்கம், என் வயிறம், என் செல்வம், என் சொத்து எல்லாமே நீ தான். இந்த கிங்குக்கு ஏற்ற குயின் நீ தான். கிங், நான் அதுக்கப்புறம் குயின் ஆகிட்ட பிறகு பொறுப்பாக இருக்க சொன்னாங்க அம்மா. பொறுப்பாக இருக்கிறதுனா என்னது? கிழிஞ்சது. சொல்கிறேன் சொல்லித்தரேன்டி. பொறுப்பாக இருக்கிறதுனா எப்படின்னு. அப்புறம் கிங், இன்னைக்கு இரவு உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு எனக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்தாங்க. அதை பார்த்தா சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இல்லை, உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல கிங். இல்லை, கஷ்டம்லாம் இல்லை, ஜாலியாக இருக்கும் சோயா. எனக்கு ஜாலியாக இருக்கும். கஷ்டம்லாம் இல்லையா? யார் சொன்னா? ஆமாம், அந்த புத்தகத்தில் அந்த பையன் ஆண் கத்திட்டு இருந்தானே. அவன் கத்துவான், அவன் கிறுக்கு. நான் கத்த மாட்டேன். நான் ஊன்னு கத்துறேன், அப்படி கத்துறேன். ஓகே, ஊன் கத்துனாலும் ஆண் கத்துனாலும் வலிக்கிறதுனால தானே கத்துறீங்க. நான் ஜோயான்னு கற்றுட்டா, ஜோயா அப்படி கற்றுட்டா. சோயா கற்றுனாலும் வலினால தானே. சரி, பண்ணா கற்று தாண்டி முடியும். ஆமாம், புத்தகத்தில் அப்படி என்ன இருந்தது? அது வேக்கு. என்ன வேக்கா? ஓ, அப்போது அதுவா? அதாவது அப்படியே படுக்க வச்சு அப்புறம் என்னது? அண்ணா, ஐயோ, இவகிட்ட எல்லாம் பச்சையாக வாயத்தை சொன்னாதான் புரியும் போலையே. சரி, உன் ஆசிரியர் வேறு என்ன சொல்லி கொடுத்தாங்க? வந்த உடனே என் மேல் வஸ்திரத்தை நான் கழட்டிடணுமா, அதுக்கப்புறம் உங்கள் பாதத்தில் மொத்தம் பண்ணணுமா, அப்படியே மொத்தம் செஞ்சுட்டே. நல்லா இருக்கு, மொத்தம் செஞ்சுட்டே. ஆனால் உங்கள் பாதத்தில் மொத்தம் செஞ்சிட்ருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு கிங். நான் அதையே இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கட்டா? அது நல்லா இருக்குமா ஜோயா? அது சூப்பராக இருக்கும். ஆனால் அதே பண்ணால் எப்படே நல்லா இருக்கும். அது நல்லா தான் இருக்கும். அது தாண்டி போனால் அது நடியே நல்லா இருக்கும். நீ என்ன அதையே பிடிச்சிட்ருக்க? சரி,
அதுக்கப்புறம் உங்கள் மேலே இருக்க துணியை நான் கழட்டிட்டு சூப்பர் சூப்பர் அப்புறம் அதுக்கப்புறமா உங்களை எல்லாமே கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதான் அதை பண்ண வேணாம் என் மனசுலேயே நான் தீர்மானம் எடுத்துக்கொண்டேன். அது தீர்மானம் எடுத்துக்கொண்டியா? என்னத்தை கொண்ட? அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம், நானே எடுத்துக்கிறேன். சரியாடி? ஆனால் கிங், இந்த நாட்டோட கிங்கை துன்பப்படுத்தினா உயிர் ஆபத்து வருமாமி. அப்போது நான் உங்களை அப்படி பண்ணுறது துன்பப்படுத்துறதுக்கு சமம் தானே. அப்போது என்னை கொலை பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இப்படி ஒரு சதி செய்கிறீங்களா? ஐயோ, இது எனக்கு வந்த சதிடி, இது எனக்கு வந்த சதி. நீ எதுக்கு சதி செய்ய போகிற? கடவுளாக பார்த்து எனக்கு கொடுத்த சதி. ஒன்று தெரியுமாடி சோயா? என்னது கிங்? சின்ன வயசில் அந்த பொறுத்துக்கெலாம் போயிருக்கேன்டி. அப்போது கூட முழுசாலாம் ஒரு கிங்காக இருந்துக்கிட்டு இன்னும் உனக்கு மட்டும் வச்சுன்னு இருக்கேன். நீனா தரமாட்டேன்ற, நான் ரெடி பண்ணுறது. சோயா சோயா சோயா. கிங், அதான் நான் சொன்னேனே, உங்களை துன்புறுத்துகிற காரியம் நான் எதையும் பண்ண மாட்டேன்னு. ஐயோ, எனக்கு துன்பம்லாம் இல்லை, சந்தோஷம்தான் இருக்கே. புரிஞ்சுக்கோ. சோயா இல்லை, புரிஞ்சுப்பால. ஆனால் கிங், நீங்கள் கத்துனீங்கன்னா நான் நிறுத்திடுவேன். ஐயோ, எப்படிடி கத்தாமல் இருக்க முடியும்? அதுவும் கரெக்டாக நீ அங்கெல்லாம் வைப்பால கையெல்லாம். வைக்கட்டும். புத்தம் கொடுப்பால. விடும். நானும் வைப்பேன்ல. வைக்கலாம். என்னது கிங்? இல்லை, நீ பண்ணது விட இந்த பையன் பண்ணதெல்லாம் காட்டினாங்களா உங்கள் ஆசிரியர்? நீங்களும் என்னை துன்புறுத்துகிற மாதிரி தான் பண்ணுறீங்க. அப்படியா? இருக்காதே. கிங், துன்புறுத்துகிற மாதிரி யாருக்கு? என்னோட தொடுதல் இல்லை, ஒரு மாதிரி ஒரு கிங் ஒரு சரி. அங்கு வேண்டாம், நீ அங்கே கை வைத்து கொண்டால் வேணாண்டாடே. என்ன சோயா? என்ன துன்புறு அப்படி இப்படின்னா தும்புரு கிம்புருன்னெலாம் என்ன துன்பம்லாம் காணாம போயிடுச்சா? ஒரு மாதிரி சிக்கலக்கா பண்ண மாதிரி. என்னது சிக்கலக்காவா? எனக்கும் அப்படி தான் இருக்கும். இப்போ சிக்கலக்கா பண்ணால் கற்றுவாங்கல்ல. ஆமாம் கிங், அது மாதிரி விளையாட்டா இது? நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா நான் தொட்டது? ஐயோ, எனக்கு நீங்கள் கேட்கும் போது அகெயின் ஒரு மாதிரி. சோயா, பாரு என்ன. கிங், I love you டி சோயா, I love you. கிங், நீங்கள் என்னை கொன்ற மாட்டீங்கல்ல? ஏன் அப்படி கேட்குற? நான் ஏன் ஒன்று கொல்ல போகிறேன்? இல்லை, நீங்கள் தான் எங்கள் அம்மா அப்பா அக்கா கொல்றதுக்கு காரணமாக இருந்தீங்க. இப்போ நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அதை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் தான் சொன்னேனே நான் கொல்லன்னு. ஒரு 2 குண்டு பையன்தான் வந்து கொன்னான்னு. இருந்தாலும் நீங்கள் அவங்கள தடுத்துருக்கலாம்ல. தடுக்க போனேன், அது உள்ள குத்தி விட்டுட்டான். நான் என்ன பண்ணுறதுடி? சரி விடு. உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்கள் அக்காவெல்லாம் நீ போய் பார்த்துட்டு வா, காட்டுக்குள்ளே போய். சரியா? கிங், நான் ஏதாவது தப்பு பண்ணால் என்னை மன்னிச்சிருவீங்கள்ல? தண்டிக்க மாட்டீங்க தானே? நான் தண்டிக்க மாட்டேன். நீ தப்பு பண்ணலாம் மாட்டடி. ஏன்னா நீ ஒரு குழந்த, உனக்கு அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது. உனக்கு ஒன்று சொல்லட்டா? யாருக்குமே இப்படி ஒரு குயின் கிடைக்காது. எல்லா குயினும் எல்லாம் தெரிஞ்சு சதி வேலை அது இதுன்னு எல்லாம். ஆனால் என் சோயா குட்டிக்கு
சாப்பிட தெரியும், என்கிட்ட நல்லா வாயாட தெரியும், அவ்வளோதான். வேறு எதுவுமே தெரியாது. ஸோ எனக்கு ஒன்று நினச்சி எப்பயுமே கவலைப்பட்டது கிடையாதுடி ஜோயா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ அஃபிஷியலாக போய் ஆக போகிற. அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ என் பொண்டாட்டி ஆக போகிறடி, நீ என் பொண்டாட்டி ஆக போகிற. கிங், நீங்கள் என்கிட்ட நல்லா சந்தோஷமாக பேசுகிறீங்க, வெளியே இருக்கவங்ககிட்டயே முறைச்சிட்டே பேசுகிறீங்க. ஏன்னா நான் அவங்கள லவ் பண்ணுறேன், உன்னை தான் லவ் பண்ணுறேன் கிறுக்கு. அப்படியா? சரி சரி. ஐயோ கடவுளே. சரி குயினா, நீ அழகாக ரெடி ஆகிட்டு வா. நான் கிங்கா, நானும் அழகாக ரெடி ஆகிட்டு வரேன். கிங், நீங்கள் சும்மாவே ரொம்ப அழகு, இதில் அழகாக வர ரெடி ஆகிட்டு வரீங்களா? ஐயோ, இதெல்லாம் உனக்கு சொல்ல தெரியுமாடி? எங்கள் ஆசிரியர் சொல்லி கொடுத்தாங்க அடிக்கடிக்கு கிங்கோட அழகை புகழணுன்னு. நீங்கள் அழகு, அதனால் உங்கள் புகழத்துல தப்பு இல்லை. ஓ தேங்க்யூ. நீயும் ரொம்ப அழகு. முக்கியமாக உன் கண்ணும் உன்னோட இந்த கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. உன் உதடு அது ரொம்ப பிடிக்கும், உன் கண். சரி நான் போகிறேன், நீ கிளம்பிடு அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். ஸோ ஜோயாவும் அழகாக ரெடி ஆகிட்டு ஒரு சேரில் உட்கார வச்சுருக்காங்க. இப்போ கிங் வராரு. எல்லாருமே அரண்மனை எல்லாம் எழுந்து நிற்கிறாங்க. அவ்வளோ ஒரு செம்ம கம்பீரமாக வந்துட்டுருக்காரு. அப்படியே ஜோயா பார்க்குறாரு. ஜோயாவுக்கு ஒரு மாதிரி வெக்கமே வந்துடுச்சு. ஐயோ அவ்வளோ அழகாக இருக்காரு. அப்போ உங்களை எழுந்து நிற்க வச்சு கிங் முன்னாடி கூப்பிட்டு போகிறாங்க. கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா கிங் முன்னாடி நீல் டவுன் போடுறா. ஸோ கிங்க்கு அந்த கிரீடம் கொடுக்குறாங்க ஜோயா தலையில் போடுறதுக்காக. ஜங்குக் அதை எடுத்து எல்லாரும் முன்னாடியும் காட்டிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஜோயாவோட தலையில் வைக்கிறான். பொன்னாடி எழுந்துரு. இல்லை இப்படி தான் முட்டி போட்டுட்ருக்கணும்னு சொன்னாங்க, அதெல்லாம் வேறு யாருக்குன்னா ரூல்ஸ் இருக்கட்டும், உனக்கு வேணாம் எழுந்துரு. இல்லை கிங் சொல்கிறேன் எழுதுரு. ஜங்குக் அப்படி பண்ணக்கூடாதுமா, போம்மா, ஒரு கால் வர வலிக்கும், நீ உட்காருடி போ. என்ன இவன் எப்படி பண்ணிகிட்ருக்கான்? கிங் நீங்கள் எப்படிலாம், டேய் உட்காடா, மரியாதைலாம் போயிடும் அப்புறம் வயசுக்கு. உட்கார். பொண்டாட்டியோ நான் மூட்டி போட்டுருப்பா, பார்த்தது கூட ட்ரெஸ்ஸு வேறு ஜிகி ஜிகின்னு குத்தாது குழந்தைக்கு, போய் உட்கார சொல்லணும் போ. ஓகே கிங், சிரிரா என் பொண்டாட்டி. கிங், ராணி இதுக்கப்புறம் அஃபிஷியலாக இங்கே உட்காந்து எல்லாத்தோட நீதியும் வழங்கும் போதோ அவங்க சைட்லேருந்து அவங்க பதில் சொல்லிவிட்டு கையெழுத்து போடணும். அதுக்கு ராணிக்கு வகுப்பெல்லாம் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி தரணும். அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் குழந்த, அதுக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது, அதெல்லாம் சொல்லி கொடுக்க வேணாம், அதில் விட்டுருங்க. ராணி சைன் ஜாய் போடுவா. கிங் அப்படி பண்ணக்கூடாது. ராணி சைன்னா ராணி சைடாக யார் இருந்து பண்ணுறாங்களோ பண்ணட்டும், அது அரண்மனையில் இருக்க யார் வேணாலும் பண்ணலாம்ல. இப்போ எனக்கு ராணி இல்லாத பட்சத்தில் அதை வேலையெல்லாம் யார் பண்ணிகிட்டு இருந்தா? அது உங்கள் அம்மா கிங். இதுக்கப்புறம் உங்கள் அம்மாவால் பண்ண முடியாது. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு என் புருஷன், ஐயோ எங்கள் அப்பன் கிடையாது, புருஷன் கிடையாதுன்ற மாதிரி. ஐயோ அதனால் புருஷன் கிடையாதுன்னு ஒதுக்கி வச்சிட்டிங்க. ஜாய் தான் அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல. இப்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் ஆகிட போகுது, அவளே உட்காரட்டும். ஆனால் கிங், ஜாய் இன்னொரு நாட்டுக்கெலாம் போகல, இந்த நாட்டில் இருக்கிற தளபதியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறா. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? ஜாயே உட்காரட்டும், அவளுக்கும் நாட்டில் இருக்க எல்லாமே தெரியட்டும், எல்லாமே தெரிஞ்சுக்கட்டும் கிங். ஆனால் ஜாய் ரொம்ப சின்ன பொண்ணு கிங், தயம் சின்ன பொண்ணாகவே இருக்கட்டும். நீ சொல்லிக்கொடு, நாட்டில் என்னென்ன நடக்குது நம்ம எப்படின்னு சொல்லிக்கொடு. எங்கள் அப்பன் கூட வளர்ந்து ரொம்ப நல்லதே கற்றுக்கிட்டு கேவலமாக நிற்கிறா, எல்லாத்தையும் மாற்றி விடு கிங். அது தயம் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோ. ஜாய். கிங். அண்ணா ஓ அண்ணா பயமா. ஜாய், இது கிங்கோட ஆர்டர்.
நீங்கள் சொல்கிறபடி நான் கேட்குறேன் கிங் அப்படி சொல்லிட்டு ஜாய் நீடோன்னு போட்டிருப்பா. ஸோ ஜாய் கிட்ட ஒரு ரெட் கலரில் ஒரு ரோல் பேப்பர் மாதிரி ஜங்குக்கு எடுத்து வந்து தருவான். இதுக்கப்புறம் தயம், நான், ஷுகானா என்ன சொல்லி தரோங்களா அது மட்டும்தான். இதுக்கப்புறம் ஈவினிங்னா ஜிமேனோனுக்கு எந்தெந்த கேஸ் போயிட்டுருக்கு, அதுக்கு எப்படிலாம் உத்தரவு தரணும், உத்தரவெல்லாம் எல்லாம் தந்துடுவாங்க. நீயும் சைடில் அந்த 4 வரி சொல்லிவிட்டு கையெழுத்து போடுறது மட்டும்தான். அது மட்டும் பண்ணு. நல்லது பண்ணுறேன், அவங்களுக்கு கொடியை நாட்டுறேன், இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஜிமென் சொல்லுங்கள் கிங். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ஜாய்க்கு நீங்களே அதை வைக்க போயிடுங்க. ஓகே கிங். தயம் கிங் அவளுக்கு எல்லாமே சொல்லித்தாங்க, மறந்துடாதீங்க. ஓகே கிங். ஜாய் போ. அண்ணா ஏற ரொம்ப ஹைட்டாக இருக்குண்ணா. தயம் அவளுக்கு உத்தரவு கிங். இப்போ தேங்க் தான் கையை பிடிச்சி மேலே ஏற்றி விடுறான். பார்த்து ஜாய் விழுந்துட போகிற பார்த்து. ஐயோ இந்த சேர் ரொம்ப ஹைட்டாக இருக்குது, விழுந்துட போகிறேன். ஜாய் நல்லா பின்னாடி தள்ளி உட்காரு, உங்கள் அண்ணன் திட்டுவான். நல்லா சாஞ்சி உட்காரு. கீழே பார்க்கக்கூடாதுமா, நேராக உங்கள் அண்ணாவோட சிங்காசனத்தை மட்டும்தான் பார்க்கணும், வேறு எங்கும் கண் இருக்கக்கூடாது. அப்படி சொல்லிட்டு ஜாய் அப்படியே கண்ணை சிமிட்டிக்கிட்டே பார்த்துட்ருக்கா. அப்போ கரெக்டாக ஜோயாவை பார்க்குறா. ஜோயா சிரிச்சிட்ருக்கா. ஜாய்க்கும் சிரிப்பு வந்திருக்கோம். 2 பேரும் இப்படி பார்த்து சிரிக்கணும். ஜங்குக்கும் சிரிப்பு வந்திருக்கோம். ஸோ எல்லாம் சின்ன பிள்ளைங்களை ஏற்றிட்டு எனக்கு வேறு சிரிப்பு வருதே விட. டைம் போதும், அவள் பயந்துருப்பா. அவளை ரூம் கூப்பிட்டு போயிடுறா. கிங் என்ன கிங் நீங்களே சிரிக்கிறீங்க? இல்லைடா ஒன்றும் இல்லை, நீ போ, கூப்பிட்டு போய் ரூமில் விடு. சோயா கிங் நீ உட்கார் செல்லும், நீ ராணி, மகா ராணிடி, நீ இப்படிலாம் எழுந்துக்கக்கூடாது. இதுக்கப்புறம் எல்லாம் அப்படி தான். கிங் நான் அதில் உட்காரலன்னு உங்களுக்கு ஏதாவது கோவமா? சீச்சி ஆச்சுன்னா டம்மா வேலை தெரியுமா, எல்லோரும் சொல்லிடுவாங்க. எல்லோரும் சொல்லிவிட்டு என்ன உத்தரவு தராங்களோ நீ ஒரு 4 வரி சொல்லணும் அவங்கள புகழ்ந்து. ஏன் பொண்டாட்டிலாம் என்ன மட்டும் தான் புகழணும், வேறு எவனா புகழ்ந்து அப்படியே காண்டாயிடும் எனக்கு. அதனால தான் அதை ஜாய் கொடுத்துட்டேன். அப்புறம் ஜாயும் அதுக்கு சுத்தமாக அறிவே இல்லை. ஏதாவது ஒரு 4 எழுத்துனா படிக்கிட்டோம் இதனால். என்ன இல்லையே, அவள் என்னை விட நல்லா படிப்பாள். ஆசிரியர் கூட சொல்லுவாங்க ஜாய் கணவனை நல்லா பார்த்துப்பான்னு. ஆனால் ஒரு டைம் கூட என்ன சொன்னதில்லை தெரியுமா? என்ன ஜாய் சொன்னாங்களா? இதெல்லாம் இவ என்கிட்ட சொல்கிறா. கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பொண்டாட்டியா இருந்தா இதெல்லாம் என்கிட்ட மறைப்பா. கடவுளே என்னாச்சு கிங்? பொண்டாட்டி இதுக்கப்புறம் நீ எனக்கு கிங் கூப்பிட வேணாம், ஞாபகம் இருக்குல்ல? இப்போ நீ என் பொண்டாட்டிடி. என் மாமான்னு கூப்பிடு. சரிங்க மாமா. என்னாச்சு மாமா? ஒன்றும் இல்லடி, இன்னொரு டைம் மாமா. சரி கிங், இன்னும் அரண்மனையில் எதுவுமே முடியலையே. முடியலன்னா போங்கடா, நான் என் பொண்டாடி கூப்பிட்டு போனோம். ஜெயா அப்போலாம் மாமா எதுவும் அவனுங்க கிடக்குறானுங்க, சும்மா ஏதாவது பேசின்னு இருப்பாங்க, நாட்டில் அது நடக்குது இது நடக்குதுன்னு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் வா ஜெயா. மாமா இல்லை மாமா, வா இன்றைக்கி உன் ஆசிரியர் சொல்லி கொடுத்ததெல்லாம் பண்ணி பார்க்கலாம் வா. சரிங்க மாமா. அட்டி பாவி என்னடி சரின்ட்ட? நான் காலையிலே அதுக்கு ஆயத்தமாக இருக்கேன். என்னம்மா சொல்கிற? காலையிலேயே ஆயத்தமாக இருக்கியா? எப்போ எப்போ எப்போ? ஒரு 8 மணிக்கா? ஏன் 8 மணிக்கா என்ன நடந்தது? இல்லை, எங்கள் ஆசிரியர் சொன்னாங்க, நீ இதில் மக்காவே இருந்துட்டு போ, கிங் மக்கா இருக்க மாட்டார், அவர் என்ன பண்ணாலும் உனக்கு பிடிக்கும், அவர் என்ன பண்ணாலும் அது விட்டு கொடுன்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் நான் விட்டு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்குமாமே. அப்புறம் மாமா அன்றைக்கி நீங்கள் என்னை தொட்டிங்கல்ல? ஆமாம் தொட்டேன். என்ன இப்போது?
ம். அது ஆசிரியர் சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்சிருந்தது மாமா. ஐயோ, பிடிச்சிருந்ததா? ஐயோ, கொள்றாளே, இவ தான்டா என் மகாராணி. என்னம்மா, என்ன இன்னும் ஒரு டைம் அது சொல்கிறியாம்மா? மாமா, அன்னைக்கு நீங்கள் என்னை தொட்டீங்கல்ல. ஆமாம், தொட்டேன். அது எனக்கு பிடிச்சிருந்தது மாமா. ஐயோ, அந்த புறத்து மகாராணி, அந்த புறத்து மகாராணி. என்ன மாமா? ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. சரி, அண்ணா, இன்னைக்கு நீயும் பண்ணணும். அது எப்போ அடையும்? மாமா, நான் பண்ணுறேன் மாமா. இல்லை, இப்போ வேணாம். நீ அதுக்கு வேண்டிய நேரம் எடுத்துக்கோ. மாமா உனக்கு தர அந்த டைம், சரியா? மாமா, என்னடி? இப்போவே ஆரம்பிப்பீங்களா? இல்லை, இப்போ ஆரம்பிக்கிறது ஐடியாவே இல்லை. ஆனால் நீ கேட்ட பிறகு ஆரம்பிக்கலைன்னா எப்படி? இல்லை, நான் கேட்கல. இல்லையே, கேட்டியே. மாமா. மாமா. இப்படியே சொல்லிட்டுரு ஜங்குக் மாமான்னு. நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சிடுறேன், சரியாடி? அப்புறம் இதான் உனக்கு முதல் தடவையாக இருக்கனால நான் பார்த்துக்கிறேன், மாமா பார்த்துக்கிறேன், சரியா? அப்புறம் மாமா, அப்படி சொல்லிட்டு சோயா ஜங்கோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணுறா. இது முதல் தடவையாக இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு என் ஆசிரியர் சொன்னாங்க மாமா. ஆனால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. மாமா, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. இதுக்கப்புறம் நான் உன்னோட தாமே. நீ என்ன பண்ணாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா? சரி மாமா. அம்மா. நல்லா இருக்கா மாமா? நல்லா இருக்கா? நல்லா இருந்து மாமா. மாமா கொஞ்சம் இப்போ சொல்லு, நல்லா இருக்காடி? நல்லா இருந்துச்சு மாமா, சொல்ல விடுங்க. நல்லா இருந்துச்சா? நல்லா. மாமா. மாமா, என்ன மாமா? என்னவா? இதுக்கப்புறம் தானே எல்லாம் பண்ணணும். அதான். அப்படி சொல்லிட்டு ஜங்க் அப்படியே சோயா பக்கத்தில் படுக்கிறான். ஸோ எல்லாமே ஜங்கு சோயாக்கும் நடக்குது. ஸோ இப்போது ஜங்கு சுகா கூப்பிட்டா சொல்லிட்டு வந்திருப்பான். சுகா போட்டு செம்மையாக கத்திட்டுருக்காரு. என்ன நடந்துகிட்ருக்கு தெரியுமா ஜங்கு? எல்லாத்தையும் அடிச்சிட்ருக்கானுங்க, எல்லாத்தையும். ஆனால் அது என்ன பண்ணுறது? ஜிமென், எல்லோரும் தூக்கு. யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லோரும் தூக்கு. தூக்க ட்ரை பண்ணோண்டா. தூக்கணும் உடனே வாயில் போட்டுக்கிறானுங்க விஷத்தை. அவ்வளோதான், தூக்கிட்டு விட போனதை தான் தூக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு கூட தெரில. தயம். சொல்லுங்க கிங். தூக்குனியா நீ? தூக்கி வச்சுருக்கேன் கிங். ஆனால் தூக்கின உடனே சுகானா சொன்ன மாதிரி உங்கள் கழுத்துலேயும் வச்சுருக்காங்க மருந்து. அது டக்குன்னு வாயில் போட்டுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்காங்க. இருக்கும் எத்தனை பேர்? ஒரு 55 பேர். 55 பேரும் மாட்டி ஒருத்தர் கூட கையில் கிடைக்கல. என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியும். அதை நான் கரெக்டாக பண்ணுறேன். அப்புறம் நீங்களா காலமுங்க. சுகாயா உங்ககிட்ட பேசணும். டேய், சொல்கிறதெல்லாம் பண்ணுங்கள், முடிச்சுட்டு வாங்க. அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அமுச்சு விட்டுறாங்க. சுகா, என்னடாச்சு? ஷின்ஷின் உயிரோடு தான் இருக்கா. ஜிமென் சொன்ன மாதிரி. ஜிமென் ஆல்ரெடி நம்மக்கிட்ட அது சொன்னால. ஆமாம், என்னோடய ஆளுங்களை விட்டு பார்த்தேன். அது உண்மையாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில்
நான் என்ன பண்ணால் செஞ்சு வெளியே வருவா? அது மட்டும் எனக்கு ஞாபகப்படுத்துங்க. என்ன பண்ணணும்? ஓகே. ஜோயா மேலே கை வச்சா? சுகானா அது பயப்படாத. ஜோயா நீ எவ்வளோ நேசிக்கிறேன்னு நல்லா தெரியும். அவ்வளோ எதுவும் பண்ண வேண்டாம். ஆனால் அவள் தொடர்ந்து ரொம்ப சிக்காக இருக்கான் மாதிரியே பில்டப் பண்ணி விடலாம். கண்டிப்பாக ஷின்ஷி வருவா. அதுக்கப்புறம் பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்டாக பண்ணிடலாம். ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, புரியுது. எல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாம் முடிச்சிடலாம். கிங் சொல்லு ஜிம்மன், என்னாச்சு இப்போ இதுக்கு திரும்பி? இல்லை கிங், நிறைய பேரை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். எல்லாம் பொதுமக்களாக இருக்காங்க, பொலிஸில் சேராதவங்களாக இருக்காங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? கொன்று கிங், கொன்று. சரிங்க கிங். கரெக்டாக தயங்க வரான். எனக்கு தெரிஞ்சு தளபதிக்குள்ளேயே வீரர்களுக்குள்ளேயே நிறைய பேர் இருப்பாங்கன்னு தோணுது. அவங்களாம் தேடணும். அதுக்கு எனக்கு தேடு, கொன்று கிங், கொன்று, உன் குடும்பத்தையே கொன்று கிங், கொன்னுடுடா. கிங், எல்லாம் பொதுமக்கள் தான், விட்டுடலாமா? இல்லை தெரியும், கொல்லணும். அவங்களையும் கொன்னாதான் தலைவன் ஒருத்தன் இருக்கான்ல, அவனுக்கு இன்னும் புரட்சி இப்படியே வெடிக்கும். வெளியே வருவான், ஏதாவது ஒரு தடத்தை விடுவான். பார்த்துக்கலாம். ஜெமன், எல்லாரும் கொன்று. கிங், எப்படி? வெட்டு கழுத்தை, எல்லாம் கரெக்டாக இருக்கும். அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து செம்ம கடுப்பாக போவான். இப்போ கரெக்டாக ஜிமின் அப்படியே நின்றுட்டே இருப்பான். இவ்வளோ பொதுமக்களோட உயிரா, இப்போ என்ன பண்ணுறது? ஜங்குக்கு சொன்ன மாதிரி தலைவன் வெளியே வரணும். வந்தா இவன் அடங்குவான், இல்லைன்னா பொதுமக்களோட உயிரெலாம் போகும். ஷோ, என்ன பண்ணுறது இப்போது? ஜிமன், சுகானா, நீ எதுக்கு நின்றுருக்க கொல்லாமல்? இல்லை சுகானா, இத்தனை பேர் எதுக்கு கழுத்தை வெட்டிட்டு அதான் யோசிச்சுட்ருக்கேன். ஏதோ மருந்து கொடுத்து வெட்டு, அவன் சொன்ன மாதிரி. அப்போ தான் வருவான் எழுந்து. அப்போ ஜிம்னு போயிடுறான். அவனுக்கு ஒரு வழியே இல்லை, எல்லாமே பண்ணுறான். பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக எப்பயும் அவங்க மீட் பண்ணுற அந்த இடத்துக்கு போயிட்டு ஜிமின் அவ்வளோ அழுதுருப்பான். ஸோ ஜிமின் கூட சேர்ந்து எல்லோரும் அழுதுருப்பாங்க. ஸோ இப்படியே தான் அப்படியே டேஸஸ்லாம் போயிருக்கோம். ஸோ ஜங்குக்கோட சில விஷயங்கள்லாம் டே பை டே ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். எல்லாருமே பயப்படுவாங்க ஜங்குக்கு பார்த்து. ஏன்னா அதிகமாக எல்லோரும் கஷ்டப்படுறது நார்மல் பீப்புள் மட்டும்தான் இவங்களால். ஸோ அதனாலே இதெல்லாம் நினச்சிக்கிட்டு அங்கே இருக்கவங்க எல்லோரும் ரொம்ப இதை பற்றி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இப்போ கரெக்டாக ஜோயா, என்னங்க முன்னாடி இல்லை எனக்கு அதுக்கும் நிறைய சோயாம்மா, எனக்கு நீ இதில் தலையிடுறதெல்லாம் கொஞ்சம் தான், இவ்வளோ கொஞ்சம் கூட பிடிக்காது. நான் கல்யாணம் பண்ணி 1.5 மாதம் ஆகுதாடி, இதெல்லாம் கேட்காத நீ இப்போ இப்படி வந்து கேட்குற? யார் சொல்லி கொடுத்தா உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியாதுடி, வேணாம். இல்லை நானே பார்க்குறேன், அரண்மனையில் யார் யாரோ சாக்குறாங்க மாமா, கஷ்டமாக இருக்குது மாமா, இதெல்லாம் தப்பு மாமா. சோயா எழுந்துரு. இல்லை மாமா ப்ளீஸ், எனக்காக அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் மாமா உங்ககிட்ட. சோயா எழுந்துருடி மாமா. இங்கே பாரு சோயா, எனக்குள்ள இருக்க வலி ரொம்ப அதிகம், அது உங்கள் யாருக்குமே புரியாது. என்னை பார்த்தா கெட்டவன் மாதிரி தெரியுதில்ல, அப்படியே இருந்துட்டு போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பம் நல்லா இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எடுத்து எல்லாருக்கும் தானம் தரத்துக்கணும். எனக்கு அவ்வளோ நல்ல மனம்லாம் இல்லை சோயா, புரிஞ்சுக்கோ. நீயும் இப்படி பண்ணிகிட்ருக்காத மாமா. சோயாம்மா வேணாண்டி, வேணாம். நான் உங்ககிட்ட எப்பயுமே கிங்காக நடந்துக்கிறதே கிடையாது. உன் புருஷனாக மட்டும்தான் இருந்திருக்கேன். ஒரு நாள் கூட உன்கிட்ட கிங்காக இருந்திருந்தேன்னா நீ என்னை எப்பயோ வேண்டாம் இல்லை நீயே செத்து போயிடுபடி, அப்படி தான் இருந்தேன் நான் உன்கிட்ட. நான் அப்படி ஒரு நாள் கூட இருந்ததில்லை. அப்படி இருக்க வச்சிடாத சோயா
உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். மாமா, இங்கே என்கிட்ட கிங்காக ஒரு நாள் கூட இருந்ததில்லை மாமா. அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் கஷ்டமாக இருக்குது மாமா. நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க, பொதுமக்கள் எல்லாரும் இதனால் கஷ்டப்படுறாங்க. யாருனால? என்னாலையா? என்னாலையா சோயா? என்னாலையா? இல்லை மாமா, இந்த புரட்சி படையினால தான். தட்ஸ் குட். இந்த புரட்சி படை தான். நான் காரணம் இல்லை சோயா, நான் காரணம் இல்லை. அவங்க வெளியே வரட்டும், அதுக்காக தான் இவ்வளோ பண்ணுறேன். மாமா, அவங்களும் உன்ன மாதிரி சுயநலமாக இருந்து வராமல் விட்டுட்டாங்கன்னா என்ன மாதிரி சுயநலமா? என்ன மாதிரியா சோயா? என்ன மாதிரியா? ஓ மாமா, நான் என்ன மாமா சொல்கிறது? சங்குக் மாமா பாவம் இல்லை. சோயா வேணாம் சோயா, வேணாம் வேணாம் சோயா, வேணாம். இதை பற்றி பேசாத சோயா, எனக்கு பிடிக்கல சோயா. வேணாம்மா, நீ போடி பொண்டாட்டி. இப்போ மனசு கஷ்டமாக இருந்தால் போவல உங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் போ. இப்போ காட்டுக்குள்ளே போ, பழச்சிட்டோ போடி. மாமா போடி. சரி, நான் யார் கூடயும் போகல. நீ வந்து என்னை விட்டுட்டு போ. நான் இருக்கிற நிலைமைக்கு என்னடி? இல்லை மாமா, நீ வா, நீ வந்து விட்டுட்டு போ. நான் தளபதி கூடயும் இல்லை ஜிம்மி நான் கூடயும் நான் போக மாட்டேன் மாமா. வந்தால் உன் கூட தான் வருவேன் மாமா. நீ கூப்பிட்டு போவேன்னா கூப்பிட்டு போ மாமா, இல்லைன்னா வேண்டாம். இப்போ அரச பேர் எல்லாரும் கூப்பிட்டு நான் விசாரணை செய்யணும்டி. இப்போ கூப்பிட்டு போ. நீ என்ன பண்ணிகிட்ருக்க? கூப்பிட்டு போகிறோன்னா கூப்பிட்டு போ மாமா, இல்லைன்னா வேண்டாம் மாமா. ஜங்குக் மாமா எனக்கு சோயா புரிஞ்சுக்கோ. நான் ஆளுங்களை அனுப்பிச்சி விட்றேன், உங்கள் கூட போ. நீ கேட்டு நான் எதுவுமே பண்ணாத இருந்ததில்லடி. இப்போ என்ன அட்வான்டேஜாக எடுத்து வச்சுக்கிட்டு நொச்சரிச்சிட்டு இருக்கியா? சொல்லு மாமா. நான் எதுவுமே சொல்லலை. நான் அவங்க கூட போகிறது எனக்கு பிடிக்கல. நீ கூப்பிட்டு போ. சரி, நான் கூப்பிட்டு போகிறேன். நைட் ஆகட்டும். மாமா, எனக்கு இப்போ கூப்பிட்டு போ. எனக்கு இப்போவே அவங்கள பார்க்கணும் போல இருக்குது ஜங்குக் மாமா. நீ தான் சொன்னல உனக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் அங்கே போய் அழுகுன்னு. நான் உன்கிட்ட அழுதா நீ கேட்க மாட்டேன் மாமா. நான் உன்கிட்ட அழுகிறேன். என்னை இப்போவே கூப்பிட்டு போ. சோயா, இப்போ எனக்கு அரண்மனையில் நான் தீர்ப்பு சொல்லணும். இந்த அப்பாவி ஜனங்களுக்கு நீ தீர்ப்பு சொல்லணுமா? மாமா நீ என்ன இப்போ அவங்கள காப்பாற்றுறதுக்காக என்னை கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கியா? சொல்லிடி சோயா. மாமா நீ என்ன கூப்பிட்டு போ மாமா. ஜங்குக் மாமா. சோயா பொண்டாட்டி, எப்பயும் சொல்கிறேன் நான் உன்கிட்ட கிங்காக இருந்ததில்லடி. இப்போவும் சொல்கிறேன் நான் அப்படி இருக்க விரும்பலடி. நான் உன்கிட்ட நார்மலான பர்சன் தான். உன்னை தெக்கிட்ட லவ் பண்ணணும்டி. காதல்னால் என்ன நான் உன்கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை நிறைய காதலிக்கணும். என்னால் முடியல சோயா. நான் கிங்கடி போய் அந்த வேலையை பார்க்கணும். இன்றைக்கி தீர்ப்பு சொல்லணும், இல்லைன்னா ப்ராப்ளம் ஆகும். புரிஞ்சுக்கோ. உங்கள் அம்மா அப்பா கிட்ட அழுகிறேன்னா போய் அழுகு. தளபதி லட்சுமன் வேறு யாருன்னா கூட விடுறேன். அப்படியும் இல்லையா, நைட்டு வரட்டும், நானே கூப்பிட்டு போகிறேன். இப்போது என்னால் முடியாதுடி சோயா. உன்னால் முடியாதுல்ல மாமா. ஜங்குக் மாமா, நீ சொன்ன நீ என்ன கேட்டாலும் செய்கிறேன், நீ தரேன்னு. அப்போ இது இல்லையா மாமா? சரி, கிளம்பி ரெடியாரு, கூப்பிட்டு போகிறேன். மாமா, ஜங்குக் மாமா கூப்பிட்டு போறியா? அப்போ தீர்ப்பு இன்றைக்கி சாக வேண்டியவனுங்க நாளைக்கு செத்துக்கிட்டோம். அது வரைக்கும் ஜெயிலில் இருக்கட்டும். ஓ மாமா, இருக்கட்டும்டி ஓ. இன்னைக்கு நீ தான் முக்கியம், நீ மட்டும் தான் முக்கியம் சோயா. நீ நினச்சிட்டியா நான் உன்னை விட என் கிங்கை ரொம்ப ப்ரியாரிட்டியாக பார்ப்பேன்னு? என் ப்ரியாரிட்டியே நீ மட்டும்தான் சோயா, வேறு யாரும் கிடையாது. உன்னுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யாரை வேணாலும் கொள்ளுவேன். ஏன்னா நீ என் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. போ மாமா. அப்போ நாளைக்கும் எனக்கு ஓ, நீ இப்படி வந்தனா இன்னைக்கு எப்படி விளையாடணும்னு தெரியும் சோயா. என்ன லவ் வச்சு
என்னை மடக்கி பிடிக்கலான்னு பார்க்குறியா? என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதுவும் நான் குதிரையில் வந்த தீர்ப்பு சொல்லுவேண்டி. போ மாமா, போ ஜோயா. மாமா கிட்ட ஒன்று கேட்டிருக்க. மாமா எப்படி அதை வேணான்னு சொல்கிறது? ஏன்னா நீ மாமாவோட செல்லம் இல்லாடி. போ. என்றைக்குமே மாமாவோட கிங்காக இருக்க மாட்டேன். எப்பயுமே உன் மாமாவாக தான் இருப்பேன். போடி. உன்னை மாற்ற முடியுமா மாமா? கண்டிப்பாக மாற்ற முடியும். மாமா, நான் உன்னை அந்த விஷயத்தில் கேட்கல மாமா. போடி, பூ கிளம்பு. மாமா, நான் என்னை அலங்காரப்படுத்த எனக்கு நேரமாகும். எவ்வளோ நேரமானாலும் பரவாயில்லடி பொண்டாட்டி, நான் வெயிட் பண்ணுறேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல மாமா. எனக்காக நீ மாற்றிக்கலாம்ல மாமா. என்னால் மாற்ற முடியாது. என்னால் எதையும் விட முடியாது. என் கௌரவம் ஈகோடி இது. இதில் விளையாட பார்க்குறியா? சோயா, நீ என்னோட காதல்டி. காதல் எனக்கு எதிரியாக இருக்க வேணான்னு நினைக்கிறேன் மாமா. திரும்ப ஸோ ஜங்குக்கு அவ்வளோ கோவத்தோடு ஜோயா பார்த்துருப்பான். ஜோயா நான் தான் பயந்து மாமான்னு சொல்லியிருப்பா. எனக்கு தான் ஜங்குக்கு சடனாக திரும்புன்னு சொல்லியிருப்பான். திரும்ப மாமா, இல்லை நான் இப்போ ஒன்று கட்டி பிடிச்சிக்கணும். வா. மாமா, கொஞ்சம் யோசிக்கலாம்ல. இது என்னோட ஈகோடி. இது நான் மட்டும்தான் ரூல் பண்ணணும். நான் மட்டும்தான் இருக்கணும். ஒன்லி ஒன். எல்லாரும் கீழே, நான் மட்டும் மேலே. செம்மையாக இருக்கும்ல. ஆனால் உனக்கு கீழே தான் நான். எப்படி? நல்லா இருக்கா? குட்டி போ அம்மா கிட்ட, அப்பா கிட்ட. வா. அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ ஜங்குக்கு அங்கே விட்டுட்டு 2 மணி நேரத்தில் நான் திரும்பி வந்து உன்னை கூப்பிட்டு போவேன். காத்துரு. சரிங்க மாமா. அப்படி சொல்லிட்டு ஜங்கு அங்கே தான் கிளம்பியிருப்பான். ஸோ இப்போ ஜோயா உங்கள் அம்மா, அவங்க அப்பா, ஷின்ஷி அங்கெல்லாம் அங்கே கையை வச்சுட்டு அழுதுட்ருக்கா. அம்மா, ரொம்ப நல்லவருமா, என்கிட்ட மட்டும்தான். எனக்கு என்ன பண்ணணுன்னு தெரிலம்மா. அக்கா, எனக்கு உன்ன மாதிரி தைரியம் இருந்தால் நல்லா இருந்திருக்கோம்ல. ஏன் இல்லை?